ஹலோ வீஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரம்ஜானோட தொழுகை வந்து மக்காவுக்கு வந்து தொழுகை வந்திருக்கோம். கீழே பாருங்கள் மக்கள் கூட்டம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹலோ வீஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இஃப்தார் திறக்க போகிறோம். வாங்க நம்ம வீட்டில் என்ன இஃப்தாருக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வந்து தம்பி அமீன் வந்திருக்காப்புல வீட்டுக்கு விருந்தாளி. இன்றைக்கி 29வது நாள் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த நாளைக்கு வந்து பெருநாள். நாளைக்கு பெருநாள் எப்படி இது கொண்டாட போகிறோம் என்ன எதுன்னு தெரியல. போக போக எங்களுக்கே அது சர்ப்ரைஸாக இருக்குது. நீங்களும் தொடர்ந்து இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி, அப்புறம் கஸ்டர்ட் மில்க்கு, அப்புறம் இது சர்பத்து, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், வடை. இது வந்து நோம்பு கஞ்சியோட சட்டி. இதுதான் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள இஃப்தார். பெருநாள் வந்துட்டாலே நம்ம வந்து வேலையில் இறங்கிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கா போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி காலையில் டிஃபனுக்கு கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி குழம்பா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாருக்கும் இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹலோ வீஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நோன்பு பெருநாளை மக்கா ஹரமில் போய் தொழுவ போகிறோம். மணி கிட்டத்தட்ட நாளை கலாச்சு. நம்ம இப்போ வந்து ஹரமுக்கு போகணும். இப்போ போய் உள்ளே போக முடியுமா தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுதி கிட்டே இப்போ அரைகுறையாக போட்டுட்டு தொழுகிறதுக்காக கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டு ஃபஜர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் பெருநாள் தொழுகை தொழுவோம். கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் பெருநாள் தொழுகைக்காக அந்த மக்காவில் வந்து அந்த ஹரமுல் பள்ளிவாசலில் இருக்காங்க. நம்மளால் போக முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா ஹரமுக்கு போக போகிறோம், இல்லைன்னா பக்கத்தில் ஒரு பள்ளிக்கு போக போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அல்லா வாங்க போகலாம். ஜித்தாலேருந்து மக்காவுக்கு வர பாலம், புதுசாக கட்டின பாலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெக்கரேஷன் லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹரமுக்கு போகிற அந்த வழிக்கு வந்தாச்சு. ஆனால் காருகள்லாம் ஓடுற மாதிரி தெரியல. எல்லாத்தையும் பிளாக் பண்ணி திருப்பி அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு வேளை பார்க்கிங் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இங்கேயே இறக்கி விட்டாங்க. இறங்கி இந்த பஸ்ஸில் போகிறாங்க போல் இறங்கி. ஆனால் நம்ம காரை நிப்பாட்ட முடியாது, பார்க்கிங் இங்கே போட முடியாது. விஸ்பலா குபரிக்கில் வந்து பார்க்கிங் போட போகிறோம். இப்போ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஃபுல்லாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வந்திருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா 2 மாடி தாண்டி 3வது மாடிக்கு வந்தாச்சு. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது எல்லா வண்டியும். இது எடுக்கும்போது எப்படி தான் எடுத்துகிட்டு போக போகிறோன்னு தெரியல. அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. இப்போ வந்து எல்லாம் தொழுதுகிட்டு இருக்காங்க. தொழுது முடிச்சு இந்த வண்டியை மொத்தமாக வெளியில் எடுக்கும்போது எவ்வளோ கூட்டமாக இருக்குமோ அதை நினச்சா கொஞ்சம் கதி கலங்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஜரோட தொழுகை முடிச்சாச்சு. ஃபஜரோட தொழுகையை முடிச்சுட்டு வந்து இப்போ பார்க்கிங்கில் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா அது ஒரு கார் பார்க்கிங்கு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கு. இங்கே தான் நமக்கு இப்போ இடம் கிடச்சிருக்கு தொழுகிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மக்களுங்க. தெரியுதா எவ்வளோ பேர் இருக்கான்னு பாருங்கள். கூட நம்ம தம்பி வந்திருக்காப்புல. தம்பி அமீனே எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சவுதி பெருநாள் தொழுகை முதல் பெருநாள் மக்கால தொழுகிறீங்க. எப்படி இருக்கு மக்காவோட இது? அல்ஹம்துலில்லாஹ். இனிமே அது பரக்கத்தா வர காலங்கள் நல்லபடியாக அமையட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆமாம். ஆனால் என்னென்னா நம்ம ஹரம் கிட்ட போகவே முடியல. ஏன்னா நம்ம வந்ததே வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு. காலையில் 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது. ஃபஜரோட தொழுகை முடிஞ்சிச்சு. ஃபஜர் தொழுதாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து பெருநாள் தொழுகைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ மட்டும் ஒரு 35 லட்சம் பேர் இருக்கதா சொல்லப்படுது. 35 லட்சம் பேர் கூட நம்ம வந்து இப்போ தொழுக போகிறோம். பாருங்கள் ஃபுல்லாக பார்க்கிங், கார் பார்க்கிங்கில் 3rd ஃப்ளோரில் இருக்கோம் நம்ம. அங்கே பாருங்களேன், பாலத்து மேலெலாம் நின்று தொழுகிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃப்ளைஓவர் மேலே நின்னே தொழுகிறாங்க. ஆமாம். கிளாக் டவர் வந்து இங்கே இருக்குது. கிளாக் டவர் இங்கே இருக்குது. மக்காவும் இங்கே தான் இருக்குது. இது வந்து பெரிய காலித் பின் வலீத் ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன், கரெக்டாக சொல்லணும்னா. இந்த ஸ்ட்ரீட்டில் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. மாஷா அல்லாஹ், எவ்வளோ கூட்டமாங்க.
இது ஃபுல்லாக கார் பார்க்கிங். இது நம்ம பெருநாக்கான திக்கிர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த தொழுகையை நம்ம கலந்துக்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். மேலே போய் பார்க்கலாம் வாங்க. வண்டியும் வருது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் 2 மணி மேலே ஏறணும் போல. பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா மேலே வந்து தொழுகிறாங்க மாடியிலையும். மாஷா அல்லாஹ். இன்னொரு சைடு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்னொரு சைடு. இது வந்து நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கு. அது பக்கத்தில் இங்கே வந்து ஒரு பெரிய பார்க் இருக்குது. இதுக்கு மேலே வந்து சவுண்டு கேட்குறது கஷ்டம்தான். ஸோ தொழுகையோட சவுண்டு இதுக்கு மேலே கேட்குறது கஷ்டம்தான். ஆனால் இங்கேயும் தொழுகிறாங்க. இந்த சைடு உள்ளதெல்லாம் இடிச்சிட்டாங்க. இந்த தடவை ஃபஸ்ட்டு நிறையா ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு, நிறைய வீடுகள் இருந்துச்சு, எல்லாத்தையும் இடிச்சுட்டு புதுசாக எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தொழுகையை முடிச்சுட்டு இப்போ கிளம்பியாச்சு. இப்போ கார் பார்க்கிங்லேருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கார் மூவ் ஆகுது, இன்ச் பை இன்ச்சாக. கார் மேலே ஒரு புறா உட்காந்துருக்கு. இந்த கார் மேலே பாருங்கள், ஒரு புறா உட்காந்துருக்கு. வண்டியும் போகுது, அதுவும் உட்காந்துக்கிட்டே இருக்கு. தொழுகை முடிச்சு ஒரு வெளியே வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. பேச்சம்பழம் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு கிளம்புனோம். எனக்கு கிட்டத்தட்ட 9 மணியாச்சு. 2 மணி நேரம். எனக்கு தெரிஞ்சு எல்லா ரோட்லேயும் வந்து வண்டியை ஓட்டியாச்சு. இன்னும் எல்லா இடத்துலையும் டிராஃபிக், பயங்கர டிராஃபிக்குங்க. மக்கா விட்டு நம்ம வெளியே போகவே முடியல. நம்ம ஊருக்கு, நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் போகணும். 20 கிலோமீட்டர் தான் போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். ஒரு வழியாக அந்த டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு டீ கடைக்கு பக்கத்துலேயே நிப்பாட்டியாச்சு வண்டியை.
இங்கே பாருங்கள், டீலாம் வாங்கி குடிச்சிட்டு டிராஃபிக், அந்தளவுக்கு டிராஃபிக். கடைக்கு போய் டீ வாங்கி அதை குடிச்சு முடிக்கிற அளவுக்கு டிராஃபிக். குடிச்சிட்டு இப்போ ஒரு வழியாக நமக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் வழியாக போய்கிட்டு இருக்கோம். எப்படியாவது ஏதாவது அவுட்டர் ரிங் ரோடு, மக்கால வந்து ஃபஸ்ட் ரிங் ரோடு, செகண்ட் ரிங் ரோடு, தேர்ட் ரிங் ரோடு இருக்குது. இப்போ தேர்ட் ரிங் ரோடு கிராஸ் பண்ணி ஃபோர்த் ரிங் ரோடு போகிற வழியை சந்துக்குள்ளே போயிட்டு இருக்கோம். ஒரு வழியாக ஃபோர்த் ரிங் ரோடு பிடிச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. மக்காவுக்கு வந்தால் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஊர்லேருந்து வராங்கல்ல, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பக்கத்துலேயே ரூம் இருக்கும், முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க, வந்து தங்கிடுவாங்க. இந்த லோக்கலில் இருக்கிறவங்க இல்லை சித்தாவில் இருக்கிறவங்க இங்கே ஹரமுக்கு தொழுக வந்தாங்கன்னா திரும்பி போகிறது ரொம்ப கஷ்டம். இதுதான் பாருங்கள், மணி கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சு. பயங்கர டயர்டு, நைட்டும் தூங்கவே இல்லை. பார்ப்போம். பாருங்க மக்களே, எவ்வளோ நாங்கள் வந்து ஷார்ட்கட்டில் வருவோம்னு சொல்லிட்டு வந்தால் எவ்வளோ தூரத்துக்கு கார் நிற்கிதுன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரோடு. இந்த ரோட்டில் வந்து இவ்வளோ கார் நிற்கிது. அப்படியே கொண்டு போகும்போது கேமரா தான் ஃபுல்லாக அங்கே வரைக்கும் ஃபுல் டிராஃபிக். உள்ளே போக முடியாது. இன்றைக்கி நான் திரும்பி பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்கலாம் பேசாமல். ஃபுல்லாக ரோடு பிளாக். இங்கே ரோடு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. இருக்கிறதே இதான் லாஸ்ட்டு ஃபோர்த் ரிங் ரோடு. எங்கேயுமே பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு மலைகள் மேலே இருக்கும், நமக்கு தெரிஞ்ச ஏரியானால சுற்றி வளைச்சி டிசைட் வந்து நிற்கிறோம். நல்ல மலை. மலைன்னா வெயில், தண்ணி மலை இல்லை, வெயில் மலை. பாறையும் இதுமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது எந்த சந்தோஷம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் தெரியல. இப்போ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் போய் பிரியாணி செய்யலான்னு பார்த்தோம், வாய்ப்பு இல்லை. இங்கே பக்கத்தில் ஒரு கப்ஸா கடை இருக்குது, கப்ஸா கடையில் போய் கப்ஸா வாங்கலாமான்னு போயிட்டு இருக்கோம் நானும் தம்பியும். இப்படிதாங்க பெருண்ணா பாருங்கள், அலை கழிக்கிறாங்க. இந்த கடையும் பூட்டி கடைக்கு கப்ஸா கடை. பக்கத்தில் வேறு ஏதாவது கடை இருக்கான்னு பார்ப்போம். ரொட்டி தான் இருக்குது. இங்கிட்ட என்ன இருக்குது? ஃபுல் தமிஸ் தான் இருக்குது. நம்ம மாசூப்னு ஒரு எஜிப்சியன் இல்லை, யமனி ஃபுட்டு வாங்கிட்டோம். मासूब यमनी हाँ ايوه يمني سمسم يمن تعز هذا كويس ها هذا كويس كويس مية هذا عريس بس ايوه இதான் மாசூப் பரோட்டா இருக்கு. வாழைப்பழத்தையும் ரொட்டியும் மிக்ஸ் பண்ணுறப்ப தலத்தா ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கலாமா? வாங்கியாச்சுங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கிளியர் ஆகிடுச்சுங்க. வண்டியில் போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அதில் போயிட வேண்டியதான் ஃபோர்த் ரோடில். ஒரு வழியாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு இப்போ தாங்க வந்தேன். மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9:45 ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9:45 ஆகிடுச்சு. இப்போ தான் வந்திருக்கோம். காலை சாப்பாடு ஏதாச்சும் சாப்பிட்ணும். நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தெரிஞ்சு தான் சப்பாத்தியும் இறாக் குருமாவும் வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து சப்பாத்தி சாப்பிடும். செம பசிங்க, வாங்க மாசூப் சாப்பிட்லாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழமும் ரொட்டியும் அப்புறம் கொஞ்சம் ஹனி போட்டிருக்காங்க. ஒரு டேஸ்ட்டும் இல்லை. வாழைப்பழம் இருக்குல்ல, வாழைப்பழமும் ரொட்டியும் நல்லா தான் இருக்குது. சாப்பிடு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு? அருமையா? குருமா வாங்க. காலை டிஃபன் இப்போ தான் சாப்பிட போகிறோம். இறால் ஒரு பீஸ் தூக்குங்க. இறால் ஒரு பீஸ் எடுத்து சுடுதுங்க, பயங்கரமாக சுடுது. சுடுச்சு. வேறு லெவல். பார்த்தீங்கன்னா 10 மணி, நைட்டு 10 மணி.
இன்றைக்கி ரம்ஜான் வந்து பார்த்திங்கன்னா ஹரம் போனோம், தொழுதுட்டு வந்தோம், செம டயர்டாகிடுச்சு. அப்புறம் வந்து சாப்பிட்டாச்சு காலை டிஃபனு, அப்புறம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு தூங்கியாச்சு. இப்போ எந்திரிச்சு மணி 10 மணிக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுதி அரேபியாவிலே ஒரு பெஸ்ட்டு பிளேஸ், அதாவது ஒரு ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கிற எல்லாருமே போகணும்னு நினைக்கிற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா அபஹா. நம்ம இப்போ அபஹா தான் போகிறோம். ஓகே, இந்த சீரீஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை, அப்புறம் வெள்ளிக்கிழமை, இல்லாட்டினா வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். அதுவும் சாயங்காலம் நம்ம ஊர் டைமுக்கு, இந்தியா டைமுக்கு 6 மணிக்கு, இங்கே உள்ள டைமுக்கு ஒரு 4:30க்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.